செல்ல குழந்தைகளே, நம்ம இன்னொரு தலைப்புல இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான பாட்டி யாரு? ஔவையார் பாட்டி தானே. உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே. அவங்க சொல்லியிருக்கிற ஆத்திச்சூடியில எண்ணெழு திகழேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொன்றை வேந்தன்ல எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன கதை வடிவில் நான் சொல்ல போறேன். திருச்சி ரொம்ப அழகான இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு ஊர். அங்கே சாந்தின்றவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர், அருண் வருண் 2 பேரும் கோடைகால விடுமுறைக்காக அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பெரியம்மா நம்ம இன்னைக்கு எல்லா இடமும் சுற்றி பார்க்க போகலாமா அப்படின்னு அருணும் வருணும் கேட்குறாங்க. இல்லைங்களா, சொல்லுங்க, நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம்? இங்கே ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு, கரிகாலன் கட்டி வச்ச கல்லணை இருக்கு, அப்புறம் தஞ்சை பெரிய கோவில் இருக்கு. இன்னைக்கு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகலாம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க பெரியம்மா கேட்குறாங்க. உடனே அருண் சொல்றான், பெரியம்மா இன்னைக்கு கல்லணைக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி சுற்றுலா கிளம்புறாங்க. கோடை விடுமுறையில கல்லணை பார்க்குறாங்க. கல்லணை பார்த்தோன்னே வியந்து போறாங்க 2 குழந்தைகளும். 2000 வருடங்களுக்கு முன்னு கரிகாலன் கட்டுன கல்லணை இன்னைய வரைக்கும் நல்லா நிலைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குறாங்க குழந்தைங்க, ரொம்ப வியந்து போறாங்க. பெரியம்மா ரொம்ப அருமையா இருக்கு பெரியம்மா, எப்படி இப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க பெரியம்மாட்ட. அந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழுகாது, கோயில் கோபுரம் மேலே விழுந்துரும், அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. எப்படி பெரியம்மா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவங்க பெரியம்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பெரியம்மா சொல்றாங்க, அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் அரசர்கள் எல்லாம் கணக்குல சிறந்து விளங்குனாங்க, அறிவியல்லையும் சிறந்து விளங்குனாங்க, மொழி புலமையும் ஆகவும் இருந்தாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன், எல்லாம் கேட்டுக்கிறீங்களா? அருண் சொல்றான், பெரியம்மா இந்த வருண் கணக்குனாலே எட்ட ஓடுறான் பெரியம்மா, ஒழுங்காவே படிக்க உட்கார மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பெரியம்மா, என்ன வருண், கணக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்களே பார்த்தீங்களா இந்த கோயில்லாம் எவ்வளோ சிறப்பாக அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. கல்லணைனா இன்ன வரை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துலேயும் கணக்கீடு, அறிவியல், மொழி ஞானம் எல்லாமே நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு. அதனால நம்ம அன்றாட எழுந்திருக்கிறோம், அதுலேருந்து கணக்கு, நம்பர்ஸ், எண்கள் எதுலலாம் வருது நீ சொல்ல அருண் பார்ப்போம். ஆமாம்மா பெரியம்மா, காலையில் பால் வாங்குறோம், அதை லிட்டர் கணக்கில் வாங்குறோம். அடுத்து அருண் சொல்கிறான், நம்ம கடைக்கு போகிறோம் காய்கறி வாங்க, அங்கே கிலோகிராம் கணக்கில் நம்ம காய் வாங்குறோம் அப்படின்னு. அந்த காலத்தில் தானியங்கள்லாம் படின்ற முறையில் அளந்து கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க பெரியம்மா 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. கடிகாரத்தை எடுத்துக்கோங்க, அதோட முட்கள் எண்கள் இருக்குது. வண்டியில் போகிறோம், அதோட வேகம் அதையும் எண்களில் தான் குறிக்கிறோம். நம்பர்ஸ் இல்லாமல், எண்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு வணிகனாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கணக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கணக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வருண் சொல்கிறான், நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு பெரியம்மா, நான் ரொம்ப சூப்பராக இனிமேல் கணக்கை கவனமாக படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண் சொல்கிறான். பெரியம்மா இந்த அருண் இருக்கானே தமிழ்னா படிக்க ரொம்ப கஷ்டப்படுறான் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க பெரியம்மா அருண் கிட்ட சொல்கிறாங்க, அருண் கணக்கு மட்டும் பத்தாது, ஔவையார் சொல்லியிருக்காங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். என்ன கணக்கு, எழுத்துனா என்ன, இலக்கணம். நம்ம ஒவ்வொரு மொழியையும் சரியான முறையில் பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம அதை ரொம்ப சரியாக பேசி புரிய வைக்க முடியும் மற்றவங்களுக்கு. நீ ஒரு மொழியில், அது ஆங்கிலமாக இருக்கலாம், எந்த மொழினாலும் அந்தந்த மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுது தானே? புரியுது பெரியம்மா, கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் நானும் கேட்டுக்குவேன். இப்ப ஒருத்தங்க மொழியில சிறந்து விளங்குனா அவங்க ஒரு பெரிய பேச்சாளர் ஆகலாம். அப்ப மக்களோட மனசை நம்ம கவர முடியும், நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு போய் நம்ம மக்கள் கிட்ட சேர்க்க முடியும். அதே மாதிரி எழுத்தாளர் ஆகலாம், நல்ல கதைகள் எழுதலாம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இதை நீங்க இப்பவே மனசுல ஏத்திக்கணும். அதன் மூலியம் அதை தான் ஔவையார் என் எழுத்திகழேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. என்ன அருண் வருண் 2 பேரும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? உங்களுக்கு திருச்சி எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பெரியம்மா. நாளைக்கா நம்ம காவேரி ஆத்துல போய் குளிக்கணும், அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும். கண்டிப்பா உங்களெல்லாம் நான் கூட்டு போறேன் செல்லங்களா. என்ன
காவிரி யாரும் கை குத்தல் அரிசி மறந்து போகுமா அப்படின்னு நம்ம தலைவரே பாடி வச்சிருக்காரு. நாளைக்கு நம்ம காவேரி ஆத்துக்கு போலாம். பாய். உங்க எல்லாரையும் இன்னொரு தலைப்புல நான் சந்திக்க வரேன்.